வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் குசாய் வக்கரதுண்டன் தன்னோ நிதி புஷய ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளூம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனிப்பச்சராக வைக்காத நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷிய ஓம் அங்கிருந்து பஞ்சபூத விசேஷியம் லங்குவங்கு பஞ்சபூத விசேஷியம் நங்குமங்கு பஞ்சபூத விசேஷிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானோட அனுகிரகம் கிடைக்க மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. முருகன் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைக்கெடுன்னு பார்த்தோம்னா, மேச லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நின்ற ஸ்தானத்தினுடைய பலாபலன்கள் என்ன அப்படின்றத நம்ம ஜெனரலா பார்க்க போறோம். ஓகேங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சுக்கிர பகவான் வந்து பார்த்தோம்னா ஒரு அருமையான ஒரு அற்புதமான கிரகம். ஓகேங்களா? 70% சுப கிரகம். இவரும் வந்து பார்த்த இடம் சேர்ந்த கிரகத்தோட தோஷம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்திருக்கும் போது தோஷங்களை போக்க வளர்வுடைய பார்வைக்குண்டு ஒரு 70% சுபத்துவமான ஒரு கிரகம் தான். ஒன்றும் தவறான கிரகம் கிடையாது. ஆசை போகங்களை அள்ளி கொடுக்குவோம், ஆசைகள் அதிகமாக தோன்றக்கூடிய ஒரு கிரகம். ஓகேங்களா? அதை அனுபவிக்கும் விற்பார். ஓகேங்களா? அனுபவிக்கும் விற்பார். சுகபோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இவருடைய அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகாலட்சுமி அன்னபூர்ணீஸ்வரி. மகாலட்சுமி அன்னபூர்ணீஸ்வரி 2 தேவிகளையும் நம்ம கும்பிடலாம். இவருடைய அனுகிரகம் கிடைக்க, சுக்கிர பகவானோட அனுகிரகம் கிடைக்க மகாலட்சுமி தாயார் அன்னபூர்ணீஸ்வரி 2 தெய்வங்களையும் நீங்கள் வழிபட்ட இவரோட பூர்ண அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். தமிழ்நாட்டில் கோயில் வந்து கஞ்சனூர் சுக்கிரன் ஸ்தலத்தில் போயிட்டு 21 விளக்கேற்றி அர்ச்சனை செய்யும் போது இவருடைய திசாபுத்தி காலங்களில் நம்மளுக்கு அற்புதமாக நடக்கும். இவருடைய திசாபுத்திகள் 20 வருட காலங்கள் இவருடைய திசை. ஓகேங்களா? மேச லக்னத்தில் வந்து இவர் என்ன வருவார் அப்படின்னு பார்த்தோம்னா 2-7 குடையவராக வருவார். 2-7 குடையவராக சுக்கிர பகவான் வருவார். இவர் வந்து லக்னத்திலேயே அமரும் போது சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கை பெற்றிருந்தால் பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? இவர் தனிச்சு அங்கே நிற்கும் போது நன்மையான பலாபலன்கள் நடக்கும். ஓகேங்களா? ஒரு நீட்டாக இருக்கக்கூடிய புத்தியை தருவார். நல்ல ஒரு லக்ஸுரி, நல்ல நீட்னஸ், நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கிறது, ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் பக்காவாக இருக்கிறது, எதுலேயுமே நேர்த்தி அழகு, மற்றவங்க முன்னாடி தன்னுடைய வெளிப்படும் போதே அந்த அழகுணர்வோட வெளிப்பாடுகளை அவர் தருவார். மேச லக்னத்தில் வந்து அமரும் போது 2-7 குடைவன் வந்து அதே மாதிரி 7 குடைவன் மனைவி ஸ்தானாதிபதியாக வந்து அவர் அமையும் போது நல்ல மனைவி அமையும், நல்ல அழகான மனைவி அமையும், நல்ல ஒரு ஸ்தானம், தனம் நல்லா சேரும், எல்லாமே நல்ல பொசிஷன் அமையும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்தோம்னா மேஷ லக்னத்துக்கு 2-7 குடைவன் 2ஆம் இடத்துல அமர்றது வந்து பார்த்தோம்னா நல்லா மனைவி வழியில சொத்து சுகம் சேர்றது, நன்மைகள் அதிகமாக வர்றது, கல்வியில மேன்மை, கல்வி ஸ்தானம்லையா கல்வியில மேன்மை, நல்ல ஒரு ஞானம், அறிவு இதெல்லாம் ஏற்படும். படிப்புங்கிறது பார்த்தோம்னா செவ்வாய் நல்லா பலம் பொருத்தி ஜாதகம்னா மெடிக்கல் லைனில் போய் படிக்கக்கூடிய யோகத்தை எல்லாம் இவர் கொடுப்பார். ஏன்னா மெடிக்கலை ஆளக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்தோம்னா குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி இதெல்லாம் நல்ல புஷில் ஒரு ஜாதகத்தில் இருந்து அவங்க வந்து ஒரு நல்ல மெடிசனாக இருப்பாங்க. ஓகேங்களா? செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டு நல்ல அமைப்பில் இருந்தால் கூட நல்ல அறுவை சிகிச்சை நிபுணராக கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கெல்லாம் ஒரு பலம் இருக்குது. ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து மருத்துவகாரகன், பூமிகாரகன். ஓகேங்களா? செவ்வாய் சொல்ல போனோம்னா இவருக்கு வந்து இவருடைய லக்னத்துக்கு இவர் சம்மந்தப்படும் போது அந்த சுக்கிரன் வந்து நல்ல ஒரு மேன்மையான கிரகம் தான். ஆனால் அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டானா பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? 2ஆம் இடத்துல ஒரு தனிச்சு நிற்கும் போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு, அங்கே நல்லா புஷில் இருந்தாட்டு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கொண்டு அப்புறம் பார்த்தோம்னா குரு பார்வை பெற்று இருந்தாலும் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 3ஆம் இடம் தைரிய விதி வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் போய் அமையும்போது சுக்கிரனுக்கு வந்து பிரதான நண்பன், ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம். ஓகேங்களா? வீடு வாசல் சொத்து சுகம் மண் மனை இது சொல்லப்பட்ட ஒரு இடம், உயர்கல்வி ஸ்தானம், இதெல்லாம் கூட நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பணபரஸ்தானாதிபதி 2 குடைய பணபரஸ்தானாதிபதி 7 குடையவன் கேந்திர ஸ்தானாதிபதி இணைந்து 4ஆம் இடத்துல ஒரு கேந்திரத்தில் போய் அமையும் போது நற்பலன்களே மிகுதியாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்குது. தாயின் மூலமாக அனுகிரகம், அன்பு, அனுசரணை, வீடு வாசல் சொத்து ஏற்படுறது, நன்மைகள் ஏற்படுறது, அதன் மூலமாக தனம் சேர்றது. ஏன்னா தனகாரன் இல்லையா, அங்கே போய் அமர்ந்து பல வகையான வாகனங்களை கொடுத்து அதன் மூலமாக சம்பாத்தியத்தை கொடுக்கறதெல்லாம் சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துல மேச லக்னத்துக்கு அமர்றது. ஓகேங்களா. 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானம், இங்கே அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஏன்னா கேந்திராதிபதி 2 குடையவன் வந்து அந்த இடத்துல 5ஆம் இடத்துல பூர்வமுனி ஸ்தானத்தில் சூரியனோட வீட்டில் தனிச்சு அமையும் போது நற்பலன்களே அதிகமாக நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா. 6ஆம் இடம் உணர்வான சத்துருஸ்தானம், அங்கே சுக்கிரன் நீச்சமாகிறார். அப்போ வந்து அங்கே என்ன ஆகுது, பிரச்சனைகள், போராட்டங்கள், தனத்துக்கு கஷ்டம் ஏற்படும். ஓகேங்களா. தனத்துக்கு நீச்ச பக்கமாக இருந்து புதன் அங்கே சேர்ந்துருந்தாலும் பலன்கள் வேறுபடும். குரு பார்த்தாருன்னா பலன்கள் வேறுபடும். இது மாதிரி நிறைய கான்செப்ட். ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா அது நிறைய விதிமுறைகள் இருக்கும். ஓகேங்களா. அதில் பார்த்தோம்னா அந்த சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நீச்சமாகி நீச்ச பங்கத்தில் அமைச்சிட்டாங்கன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். நீச்ச பங்கம் இல்லாமல் தனிச்சுருந்தாருன்னா நம்மளுக்கு பலன்கள் அந்த அளவுக்கு நன்மையாக நடக்காது. ஓகேங்களா. மனைவி வெளியில் பிரச்சனை, போராட்டம், சண்டை சச்சரவு, தனத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம், படிப்பில் வந்து பிரேக் ஆகி படிக்கிறது, இது மாதிரிலாம் நடந்துடும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் பண்ணுறது அற்புதமான அமைப்பு தான், நல்லதான். மனைவியின் மூலமாக தனம் செய்கிறது, நன்மையில் செய்கிறது, மனைவி உத்தியோகம் பார்த்து அது மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்கிறது. ஃபேர் மனைவின்னா நீங்கள் கணவன் மனைவி 2 பேருக்கும் எடுத்துக்கணும். ஒன்று நாங்கள் ஒரு ஃப்ளோரில் அப்படியே நான் சொல்லிட்டு வர்றேன். அதை வந்து நீங்கள் வந்து இது மனைவிக்கு உண்டான பலன் தான் சொல்கிறாரு அல்லது கணவனுக்கு உண்டான பலன் தான் சொல்கிறாருன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ஓகேங்களா. வாழ்க்கை துணை மூலமாக நான் சொல்லிக்கிறேன், வாழ்க்கை துணை மூலமாக நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. இது சுக்கிரன் வந்து அதி அற்புதமான கிரகம் தான். ஓகேங்களா. ஆனால் அவர் வந்து செவ்வாயோட சேர்ந்திருந்தாலோ, சனியோட சேர்ந்திருந்தாலோ, ராகு கேதுவோட இணைந்திருந்தாலோ பலன்கள் மாறுபடும். குரு பகவானோட சேர்ந்துருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. இவர் வந்து இந்த மாதிரி கிரகங்களோட சேர்ந்திருந்தாருன்னா பலன்கள் நம்மளுக்கு ஆப்போசிட்டா நடக்க ஆரம்பிச்சிடும், கெடுபலன்கள் மிகுதியாக நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா. அதனால சுக்கிரன் தனிச்சிருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டாருன்னா 2-7 கூட 8ஆம் இடத்துல அமைஞ்சாருன்னா பிரச்சனை ஏற்படும். கடன் பிரச்சனை, நோய், மனைவியின் மூலமாக சண்டை சச்சரவு, கோர்ட்டு கேஸ், உள்ளாங்க உடல் உபாதைகள், உடல் பிடிகள், தனத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுவார். ஆனால் அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்துல அமைஞ்சாலும் கூட 2ஆம் இடத்தை பார்வை செலுத்துவார். தனம் வந்தாலும் அப்போவே செலவுகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. தனத்தை கொடுத்து செலவுகளை அதிகமாக செய்ய வைப்பார். ஓகேங்களா. சுக்கிர பகவான். ஓகேங்களா. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ கஞ்சனூர் சுக்கிர பகவானை நம்ம வழிபடுறது, முருகப்பெருமானை வழிபடுறது, இந்த வழிபாடுகளை நம்ம வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் அமர்வது அற்புதமான ஒரு யோகமே, அற்புதமான ஒரு யோகமே. ஏன்னா 2-7 குடையவன் வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் அமையும் போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம், 10ஆம் இடத்துல போய் அமர்றது அது சனியோட வீடு. அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கு. தொழில் மேன்மை, தொழில் மூலமாக இது வண்டி வாகனங்கள் மூலமாக ஒரு அமைப்பு. ஏன்னா வாகனக்காரன் சுக்கிரன். ஓகேங்களா. வாகனம் மூலமாக யோகங்கள் ஏற்படுது, வாகனம் சார்ந்த தொழில்கள் அமைகிறது. ஓகேங்களா. நல்ல பலன்கள் ஏற்படும். அங்கே சேரும் கிரகத்தை கொடுத்து அவர் தொழில் மாறுபடும். ஓகேங்களா. சனீஸ்வர பகவானோட ஒரு வீடு இல்லையா, அதனால. அடுத்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மை அப்படிங்கிற அடிப்படையில் சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்தால் உண்மையிலுமே நல்ல வெற்றிகள் ஏற்படும், நன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா. 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலே உயர்ந்த இடத்துல வாழ்க்கை துணை அமையும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா. நன்மைகள் அதிகமாக இருக்கும், வாழ்க்கை துணை மூலமாக நன்மைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடம். 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம். அப்போ மனைவியின் வழியில விரயங்கள் இருக்கும், சம்பாதிக்கிற பணம் எல்லாம் விரயத்தில் போகும். ஏன்னா 2 குடையவன் தனகாரங்க இல்லையா, அவர் 12ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறார். உச்சமாகிறார். அங்கே வந்து உச்சமாகும் போது பார்த்தோம்னா திரளான பணம் வந்தாலும் விரயங்களும் அதிகமாக இருக்கும். ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா அந்த வேலையை அதிகமாக செய்வார், அந்த ஸ்தானத்தோட வேலையை அதிகமாக செய்வார், விரயங்கள் அதிகமாகும். ஓகேங்களா. விரயங்களை குறைக்கிறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாட்டையும் குரு வழிபாட்டையும் நம்ம சுக்கிர வழிபாட்டையும் வச்சுக்கிறது ரொம்ப ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி. ஓகேங்களா. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமுத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், எதுவாக இருந்தாலும் சரி என்னிடத்துல கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. வணக்கம், வாழ்க வளமுடன்.